பாடம் 5 பேஜ் நம்பர் 62 ப்ராப்ளம் நம்பர் 5.1 எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும். இப்போ இந்த கேள்வியில் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு சம் போகிறது கஷ்டம். இப்போ பாருங்கள், ரெண்டு வெப்பநிலை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. எந்த வெப்பநிலை அப்படின்னா கண்டுபிடிக்க போகிற வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் என்பதும் வெப்பநிலை தான். இப்போ ரெண்டு வெப்பநிலை வந்தால் நம்ம வசதிக்காக நம்ம இதை T1ன்னு எடுத்துக்கிறோம், இது நம்ம T2ன்னு எடுத்துக்கிறோம். சரி, இங்கே என்ன எக்ஸ்ட்ரா குழு கொடுத்துருக்குறாங்கனாக்கா 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும். எது இரட்டிப்பாகும்னா ஒளியினுடைய திசைவேகம். திசைவேகத்தோட குறியீடு என்ன? V. அப்போ இந்த இடத்துல ரெண்டு திசைவேகத்தை பற்றி சொல்கிறாங்க. 0 டிகிரி செல்சியஸில் ஒரு திசைவேகமும் T2 டிகிரி செல்சியஸில் ஒரு திசைவேகமும். அதனால் நம்ம வசதிக்காக இதை V1 எடுத்துக்கிறோம், இது நம்ம V2ன்னு எடுத்துக்கிறோம். சரி, திசைவேகத்தின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்களா? கொடுக்கல. அதையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு குறியீடில் எடுத்துக்கிறோம் அந்த மதிப்பை, அதாவது Vயின் மதிப்பு எடுத்துக்கிறோம். சரி, 0 டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசைவேகமானது Vன்னா T2 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க குழுவில்? 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும்னா 2 மடங்கு ஆகும். அப்போ இந்த V2 மதிப்பு வந்து 2V ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த கணக்கீடை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். T1 அப்படிங்கிற வெப்பநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஒரு கணக்கீடை வந்து நம்ம SI யூனிட்டில் தான் போடணும். டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத கெல்வினாக மாற்றணும். அதை மாற்றத்துக்கு என்ன வழினா இது கூட 273 ஆட் பண்ணிக்கணும். அதாவது 0 + 273 இப்படி ஆட் பண்ணிக்கிட்டா இது மொத்த மதிப்பு என்னவா மாறிடும்னா கெல்வினில் மாறிடும். சரி, டெம்பரேச்சர் எழுதிட்டோம். திசைவேகம் என்னவா இருக்குது நமக்கு 0 டிகிரி செல்சியஸில் என்னவா எடுத்து வச்சுருக்கிறோம்? V1, அதோட மதிப்பு V அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறோம். இதே மாதிரி T2 வெப்பநிலையில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குதுன்னு இங்கே இல்லை நமக்கு குழு. ஸோ அதனால் நம்ம அதனால் எடுத்துக்கிறோம் Tன்னு எடுத்துக்கிறோம், அதாவது T டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதையும் நம்ம என்னவா மாற்றணும்? கெல்வினாக மாற்றணும். அப்போ T + 273 கெல்வின். சரி, இதோட வெப்பநிலை அதாவது இதோட திசைவேகம் V2. ஆனால் என்ன குழு சொல்லிக்கிறாங்க? இரட்டிப்பாகும்னா 2 டைம்ஸ். அதை இங்கே எழுதிக்கிறீங்களா 2Vன்னு, அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஓரளவு இந்த சம்மை புரிஞ்சு வச்சுக்கிறோம். சரி, திசைவேகத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ பார்க்க பார்த்தா நம்மளுக்கு எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா T2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது வந்து என்ன ஒரு தகவு முறையில், தகவு அப்படின்னா ரேஷியோ முறையில் தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா ரெண்டு டேட்டாஸ் வந்துருக்குது. டெம்பரேச்சர் 2 டேட்டாஸ் வந்துருக்கு, வெலாசிட்டிலையும் 2 டேட்டாஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி 2 டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா அது ஒரு என்ன முறையில் அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ மெத்தட், அதாவது தகவு முறை. சரி, எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அது நியூமரேட்டர். ஸோ அப்போ இந்த எல்லா டேட்டாவும் நியூமரேட்டரில் வரணும், இந்த எல்லா டேட்டாவும் டினாமினேட்டரில் வரணும். இதுதான் அந்த தகவு முறையில். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை மாற்றிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து V1 V2 அப்படி இருக்குது. ஸோ V1 அப்படின்னு வந்தாக்கா அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 அப்படின்னு எழுதணும். அதேமாதிரி V2 அப்படின்னு வந்தாக்கா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 அப்படின்னு எழுதிக்கணும். சரி, இப்போ தகவல் முறையில் நம்ம இந்த எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அது நியூமரேட்டர், எதை சார்ந்து கண்டுபிடிக்க போகிறோமோ அது டினாமினேட்டர். இப்போது நமக்கு வந்து T2க்கு நேரம் என்ன இருக்குங்க? V2. அப்போ V2 by V1 which is equal square root of T2 by square root of T1. சரி, இப்போ V2 by V1 வந்து V மதிப்பு, V2 மதிப்பு வந்து 2V. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம் அப்படின்னாக்கா 2V by V which is equal, இப்போ இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட்னால காமனாக எடுத்துக்கலாம். T2 இந்த இடத்துல என்ன இது இருக்குது பார்த்தீங்களா, இது போடணும், அதாவது T + 273 அது போடணும். T + 273 by T1 இடத்துல என்ன 0 + 273 இது ஆட் பண்ண என்ன வரப்போகுது? 273 தான் வரப்போகுது. அப்படியே போட்டுக்கலாம். 2Vயை Vயால் டிவைட் பண்ணால் we will get 2 which is equal square root of T + 273 by 273. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ரெண்டு சைடு என்ன செய்கிறோம்னாக்கா ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட். ஸோ இந்த 2 ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா நமக்கு 4 கிடைக்கும்.
விச் இஸ் ஈக்குவல் இந்த ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ண சொல்ல இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா t ப்ளஸ் 273 பை 273. ஸோ நம்ம வந்து இந்த டீயை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இப்போ டிவிஷனில் இருக்கிற இந்த 273 இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிபிளில் போயிடும். 4 × 273 ஈக்குவல் t ப்ளஸ் 273. ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணினாக்கா 1092 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் t ப்ளஸ் 273. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? t தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 273 இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போயிடும். அதனால் t வந்து which is equal 1092ல் minus 273 subtract பண்ணணும். So you will get 819 degrees Celsius. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர்.